அந்த காலத்திலே 40 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தான் வச்சாரு. சங்கம் பேரவைக்கு இருக்கல. அப்போ சங்கங்களுக்கு அர்த்தத்தை பாருங்களேன், எவ்வளோ யோசிச்சிருக்கான்னு பாருங்க. வெளியே இருக்கிற டீ கடையாக இருக்கட்டும், இப்போ சொன்ன மாதிரி இப்போ நம்ம செட் புரோக்கர் அவங்களா இருக்கட்டும், மற்ற எந்த சங்கங்களாக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருக்க 10 பேர்லாம் இல்லாமல் நீங்கள் அந்த 10 பேர்லாம் ஒன்றிணைஞ்சு என்கிட்ட வாங்கன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு போர்வையாக ஒரு அமைப்பாக கொண்டு வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட கிளை சங்கங்களே நம்மகிட்ட 5000 கிளை சங்கங்கள் மேலே இருக்குது தமிழ்நாட்டில். நம்முடைய நிர்வாகிகள், அதாவது இந்த சங்கத்தில் இருக்க போஸ்டிங்கில் இருக்க பொறுப்பில் இருக்க நிர்வாகிகளே கிட்டத்தட்ட 750 பேர் இருக்காங்க. மாவட்ட தலைவர்லேருந்து செயலாளர்லேருந்து பொருளாளர்லேருந்து துணைத் தலைவர் அந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறவங்களே இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ என்னன்னா மாவட்ட தலைவர்களை போட முடியாமல் இருக்கும். ஏற்கனவே 46 மாவட்ட தலைவர் இருக்காங்க. இப்போ ஒரு மாவட்டத்தில் 2-3 தலைவர் இருக்கணும்னு கேட்குறாங்க, இன்னும் அடுத்த மாவட்ட தலைவர் இருக்குன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி மாவட்ட தலைவரை போடுறதுக்கு அடுத்த கட்டமாக ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதை விட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா